இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஆராதிக்கிற தேவன் நம் பலனாகவும் நம் அடைக்கலமாகவும் ஆபத்து காலத்தில் நம் துணையாகவும் நம்மை சுற்றி நின்று காக்கும் கண்மலையாகவும் இருக்கிறார். அவரை எங்களோடு இணைந்து நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை என்று உயர்த்தி பாடுவோமா? நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர், அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண என்னையால் என் தலையை அபிஷேகம்
எண்ணெயால் என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனியவளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக என் வாழ்த்துதலையும் என் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலையில் கூட நாம் இந்த இனியவளே இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவதற்கு முன்பாக ஒருவிடம் நாம் ஜெபித்து இந்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கண்களை மூடுவோம். யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது கூட இந்த இனியவளே என்ற நிகழ்ச்சிக்காக ஆண்டவரே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். சுவாமி கர்த்தர் ஆண்டவரே என்னோடு பேசும் சொல்லி ஒவ்வொரு பெண்களும் எதிர்பார்ப்பாங்கப்பா. ஆண்டவரே, நான் இந்த பிரச்சனையோடு இருக்கிறேன், இந்த போராட்டத்தோடு இருக்கிறேன், எனக்கு நீங்கள் பதில் தாங்க, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு பதில் தாங்க, என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி அநேக பெண்கள் ஆண்டவரே இதை பார்ப்பாங்க. ஆனால் கர்த்தர் நீர் அவளோடு பேசுகிற தேவனப்பா. ஆண்டவரே, நீர் கல்லோ மரமோ அல்ல, நீர் பேசுகிற தேவன். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவோடும் பேசுங்க. அவங்க என்ன ஆண்டவரே நினைக்கிறாங்களோ அந்த ஆண்டவரே கேள்விக்கு நீங்கள் பதில் தந்து ஆண்டவரே அவங்களோடு பேசுவீராக. ஒரு சில வசனங்களை நாங்கள் தியானிக்க உள்ளோம். நீர் மகிமைப்படுவீராக. அடியனை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன்ப்பா. கர்த்தாவே, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நம்ம பெண்களாகிய நமக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பின்மாற்றங்களும் நிறைய உண்டு. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பின்மாற்றம். பின்மாற்றத்திலிருந்து ஆண்டவர் உங்களை என்னையும் என்னிடத்தில் திரும்பி வா அப்படிங்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஊழியத்திற்காக நல்ல குடும்ப பொறுப்புகளை பார்ப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி துதிக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையிலையும் பின்மாற்றம் வந்து விடுகிறது. ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கு பின்மாற்றத்தோட தான் நம்ம இருக்கிறோம். நம்ம கர்த்தர் என் மேல உங்க மேல வச்சிருக்கிற திட்டத்தையும் நோக்கத்தையும் நாம் செயல்படுத்தாதபடி பின்மாற்றம் நம்மளை என்ன பின்னுக்கு கொண்டு போய் நம்ம தள்ளி விடுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு சிலருக்கு மனிதர்கள் பின்மாற்றமா இருப்பாங்க. அதாவது நான் ஒரு ஐயாவை சந்திக்கும் போது அவங்க சொன்னாங்க, நான் அவரை நம்பி இருந்தேன், நல்ல ஒரு கிறிஸ்தவர், அவரை நம்பி இருந்தேன், ஆனா இப்படி பண்ணிட்டாரே, எனக்கு துரோகம் பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி, என்ன கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி, அவங்க என்ன ஆண்டவருக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் நிமித்தமாக, அந்த மனிதர் நிமித்தமாக, அவரை நம்ப நிமித்தமாக அவர் என்ன செஞ்சிட்டாரு, பின்மாற்றமா போயிட்டாரு. அவரை பார்த்து, மனிதரை பார்த்து வேண்டாம், எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை அப்படி பார்த்து அவர் பின்மாற்றமா போயிட்டாரு. இப்படிப்பட்ட அநேகர் இன்றைக்கு உண்டு. மனிதர்களை பார்த்து பின்மாற்றம் ஆகிற அநேகர் உண்டு. ஆனா நம்ம மனுஷங்களை என்னைக்குமே பார்க்க கூடாது. மனுஷங்க எப்பவுமே மாறுகிறவங்க. அதனால மனுஷனை மாத்திரம் நம்ம பார்த்து தேவனை பிடித்து கொண்டால் அது தவறான காரியமாகும். அதனால மனுஷனை பார்க்காதபடி தேவனை நோக்கி பார்க்கும்போது யாரும் நம்மளை அசைக்க முடியாது. குடும்பத்துல நமக்கு முழு பொறுப்பு கொடுக்கப்படுது. பெண்களாகிய நமக்கு பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. குடும்பத்தை முழுவதுமாக நாம அதை எடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு வரும்போது, யாராவது நம்ம ஒரு மாமியாரோ இது சரியில்லை அது சரியில்லை, நம்ம நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆனா இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது குறை சொல்லும் போது நமக்கு என்னடா வாழ்க்கை, ச்சே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பின்மாற்றம் வருகிறது. ஒருவேளை ஒரு கணவர் என்ன செஞ்சிருக்கலாம் அந்த இடத்துல, நீ என்னதான் செய்த வீட்டில இருந்து, நான் ஃபுல்லா உழைச்சிட்டு வரேன், ஆனா நீ என்னதான் பண்ற வீட்டில இருந்து அப்படின்னு சொல்லி நம்மளை ஏதாவது ஒரு குற்றம் குறை நம்மளை திட்டும்போது நம்ம பின்மாற்றம் ஆகி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதனால பின்மாற்றம் ஆகுறாங்க. ஒரு உற்சாக வார்த்தை சொல்லக்கூடாதா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் குடும்பத்துக்காக, பிள்ளைகளை பார்க்குறேன், பிள்ளைகளை ஸ்கூல்ல போய் விடுறேன்,
வீட்டு வேலைகள் எல்லாம் பார்க்குறேன், எல்லாமே நான் தான் போய் ஜாமான் வாங்குறதுலேருந்து எல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு வார்த்தை உற்சாகப்படுத்துகிற மாதிரி என் கணவர் பேசியிருந்தா எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தன்னைத்தானே நொந்து கொண்டு சோர்ந்து போகிற பெண்கள் அநேகர் உண்டு. அதாவது கணவர் ஏதாவது மனசுல நினைச்சிருப்பாரு, அதே போல மனைவி செய்யணும்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அதை வெளியே சொன்னா, ஒருவேளை இப்போ உப்புமா கிண்டுறோம் அப்படின்னா அதுல என்ன செய்யலாம், ஆயில் நீ நிறைய விட்டு செய்யாத அப்படின்னு முதல்ல அவர் சொல்லியிருந்தாருன்னா நம்ம அதன்படி செய்வோம். ஆனா சொல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசுல நினைச்சு நாம அதை கொஞ்சம் அன்னைக்கு டேஸ்டா இருக்கும், இன்னும் அதிகமா கொஞ்சம் ஆயில் ஊற்றினா நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ஆயில் ஊற்றி செஞ்சிருப்போம். அப்ப அவர் மனசுக்குள்ள இருந்து நமக்கு தெரியாது. இப்படி நம்ம செய்யும் போது அவருக்கு கோவம் வருது, எரிச்சல் வருது, அந்த இடத்துல நம்ம திட்டிடுறாரு. உடனே நம்ம என்ன செய்வோம், ரொம்ப சோர்ந்து போயிடும். இப்படி இருக்கிறாரு, நான் விரும்பியபடி எனக்கு வாழ்க்கை கிடைக்கலையே, இப்படி நான் திட்டு வாங்குறேனே, என்னை ஒரு உற்சாகப்படுத்த மாட்டாரு, எனக்கு ரொம்ப சோர்வு, நான் இவ்வளோ பண்றேன், இவ்வளோ பார்க்குறேன், ஆனால் எனக்கு ஒரு நல்ல உற்சாகப்படுத்துகிற வார்த்தை இல்லையேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிடும். நம்ம வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போயிடும். அதனால பொறுப்பு நமக்கு யாராவது வேலை ஸ்தலத்தில் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம மேனேஜரோ இல்லை நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளோ நமக்கு ஏதாவது திட்டாங்கன்னா உடனே இப்படி திட்டுறாங்களே, நான் தான் அந்த ஆஃபீஸ் எல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கிறேன், அந்த கம்ப்யூட்டர் ஒர்க்லாம் நான் தான் பார்க்குறேன், ஆனாலும் என்னை குறை சொல்கிறாரே, என்னை திட்டுறாரே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் இந்த வேலையும் வேண்டாம், இந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் பின்மாற்றமாய் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய அந்த வேலையை இன்னும் நல்லா அதிகமாக அவர் உற்சாகப்படுத்தியிருந்தா நிச்சயமா நம்ம என்ன செய்வோம், இன்னும் அதிகமா நல்லா செய்யணும், தொழிலை செய்யறோன்னா அதை இன்னும் அதுல விருத்தியாக்கி நம்ம காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். ஆனா அவங்க திட்டும்போது நம்ம சோர்ந்து போய் வச்சு என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சோர்ந்து போய் நல்லா செய்யற வேலையை நம்ம செய்யாம அது அப்படி பின்வாங்கி போயிடும். குடும்பத்திலையும் அப்படித்தான், கணவரோ மாமியாரோ யாரோ நம்மளை சொல்லும்போது என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போய் விடுறோம். அது அவங்க உற்சாகப்படுத்தா இன்னும் நம்ம நல்லா செய்யலாமே, இன்னும் எடுத்து செல்லலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு நினைப்பு இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட பொறுப்புகள்ல நம்ம பின்மாற்றம் ஆயிடுறோம். ரெண்டாவது, ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படாத போது நம்ம என்ன செய்யறோம், பின்மாற்றம் ஆயிடும். தேவைகள் சந்திக்கப்பட, இப்போ நான் ஊழியம் செய்யறோம் அப்படின்னா என்னத்த ஊழியம் செஞ்சு நமக்கு தேவைகளே சந்திக்கப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு பின்மாற்றம் ஆகுறாங்க. ஊழியத்துல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நீங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதாவது திட்டாங்கன்னா அதனால ஐயோ நம்ம ஊழியம் செய்யறோம், அப்படி திட்டுறாங்களே, நமக்கு தேவையா இது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பின்மாற்றம் ஆகுறத நமக்கு இன்னைக்கு பாக்குறோம். பல இடத்துல நம்ம என்ன செய்யறோம், பின்மாற்றம் ஆயுது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு குடிகாரரோ, ஒரு சிகரெட் குடிக்கிற, ஒரு பீடி குடிக்கிற இப்படிப்பட்ட கணவர் அமையும் போது பெரியவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை, மாத்திரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு சிலர் நினைப்பாங்க என்னால முடியும், அவரை திருத்த முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதை நம்மளால திருத்த முடியாது, கர்த்தரால மட்டும்தான் நம்ம திருத்த முடியும். ஆனா இப்படி சுயமா முடிவெடுத்து நிறைய பேர் தோல்வியில வீட்டுல பிரச்சனை, போராட்டம், டைவர்ஸ் அந்த அளவுக்கு போய் பின்மாற்றம் அடையவர்கள் உண்டு. ஏன் எனக்கு நல்லா கணவரை ஆண்டவர் கொடுக்கல, நான் ஜெபிக்க தானே செஞ்சேன், என் வாழ்க்கையில எப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பின்மாற்றம் ஆகிறதே நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து காண்கிறோம். அதனால இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில சில ஒரு நபர்களை வைத்து நம்ம எப்படி இருந்தா பின்மாற்றம் அடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாட்கள்ல ஒரு சில பாயிண்ட் வச்சு நம்ம பார்க்க போறோம். முதலாவது, ஜெபிக்கல, வேதம் வாசிக்கல அப்படின்னா நம்ம பின்மாற்றமா ஆயிடுவோம். அனுதினமும் நான் ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும். ஜெபிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையை, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம மேற்கொள்ள முடியும். ஏன்னா ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் பொறுமையை தருவாரு. அதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. ரெண்டாவது, பொறுமையை, தாழ்மையை, இந்த இடத்துல நீ தாழ்ந்து போ, இந்த இடத்துல விட்டு கொடு, இந்த இடத்துல பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மள கைட் பண்ண முடியும். ஜெபிச்சாதான். ஆண்டவர் சமூகத்துல போய் நான் ஜெபிக்கலன்னா நம்மள அவர் கைட் பண்ண முடியாது. தானியேல் புஸ்தகத்துல தானியேலை பத்தி நம்ம பாக்குறோம். அவர் நல்ல ஒரு போஸ்டிங் தரணும்னு சொல்லி தரியு ராஜா நினைச்சிருக்கிறாரு. ஏற்கனவே நல்ல போஸ்டிங் தான் இருக்காரு, இன்னும் அவரை பெரிய போஸ்டிங்ல வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த சமயத்துல என்ன செய்யணும், சிலர் இவனை குற்றப்படுத்தினா அந்த ஜெபத்துல மாத்திரம்தான் குற்றப்படுத்த முடியும், வேற எதுலையும் குற்றப்படுத்த முடியாது. அதனால நம்ம ராஜாட்ட போய் இவனை பத்தி சொல்லுவோம்னு சொல்லி அந்த ராஜாட்ட போய், ராஜாவே உம்மை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க இந்த இதுல முத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லி ராஜாவை ஒரு பேப்பர்ல எழுதி அந்த முத்திரை போட்டு யாருமே ராஜாவை தான் என்ன செய்யணும், வணங்கணும், மற்றபடி வேற
தேவர்கள்ட்ட ஜெபம் பண்ணக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க எழுதி வாங்கிறாங்க. தானியேலை வந்து குற்றப்படுத்துன்னு சொல்லி தரியு ராஜாட்ட அவங்க என்ன செய்றாங்க, பேசுறாங்க. உங்களை தவிர நீங்க யாரையும் வணங்கக்கூடாதீங்க. ஆனா இந்த தானியேல் என்ன செய்யறாரு, 3 தடவை போய் ஜெபம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க தேவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, குற்றப்படுத்தி அவரை பேசுறாங்க. பேசும்போது தரியு ராஜா கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் மெய்யான தேவன் கர்த்தர்ன்னு தெரியும். அதனால அவர் கஷ்டமா இருக்கு. உடனே சொல்ற, தானியேலே உன்னை அப்படிலாம் குற்றப்படுத்துறாங்கப்பா, நீ வணங்குற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த சிங்கங்களின் கெபியில அந்த தானியேலை போடும்போது இந்த ராஜா சொல்லி அவருக்காக நைட்டு பூரா தூங்காம அவர் என்ன விழிச்சிருந்து அவருடைய தானியேலின் தேவனை நோக்கி கூப்பிடுறாரு. அப்ப காலையில எழுந்த உடனே தானியேலை போய், தானியேலே உன் தேவன் தப்பு வச்சாருன்னு கேட்கும்போது அவருக்கு ஒரு சேதம் இல்லாதபடி எனக்கு தப்பு வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தானியேல் பதில் சொல்றாரு. அப்ப பாருங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா. அவர் உயிருக்கே அந்த இடத்துல சேதம் வருது. ஆனாலும் அவரு ஜெபிச்சதுனால அவரால் மற்றவங்க அவரை குற்றப்படுத்து நினைச்சவங்க ஒன்றும் பண்ண முடியல. அவங்க தான் கடைசியில அந்த சிங்கங்களின் கெபியில போடப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த வேலையிலையும் கூட நீங்க நல்லா ஜெபிக்கணும். நல்லா ஜெபிச்சாதான் எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ள முடியும். வேதத்துல நீங்க பாக்குறீங்கல்ல, அண்ணாளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், அவமானம் வந்துச்சு. குழந்தை இல்லாதனால எவ்வளவோ அவங்கள வேதனைப்படுத்தினாங்க. ஆனாலும் அவங்க சண்டை போடலை. என்ன செஞ்சாங்க, தேவ சமூகத்துக்கு போய் ஜெபிச்சாங்க. அவங்க நல்ல ஒரு பதிலை கொண்டாங்க. ஒருவேளை ஜெபிக்கல அப்படின்னா அவங்க பின்மாற்றமா போயிருப்பாங்க. நீங்க 3 வேளையும் ஜெபிக்காட்டாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப ஆண்டவர் சமூகத்துல போய் நல்லா முழங்கால் போட்டு நீங்க ஜெபிங்க. உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது அவர் கேட்கிறாரு. உங்க பிரச்சனையில இருந்து உங்க விடுதலை தர்றாரு. நீங்க ஜெபிக்கல அப்படின்னா பின்மாற்றமா போயிருவீங்க. 2வது வேதத்தை வாசிக்கணும். அதான் தாவீது சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேலையும் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவ்வளவு சங்கீத எழுதியிருக்கிறாருன்னா அவருடைய வாயில அவ்வளவு வார்த்தைகள் ஆண்டவரை குறித்த ஒரு துதி வார்த்தைகள் இருந்துச்சு. அதனாலதான் அவரு பாவம் செய்திருந்தாலும் உடனே என்ன செஞ்ச, உணர்த்தப்பட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன், ரொம்ப மீறல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் அவரோடு பேசிச்சு. அதனால அவர் வந்து பின்மாற்றம் ஆகவே இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவனிடம் கிட்டி சேர்ந்து இன்னும் ரொம்ப அதிகமா ஐக்கியமா ஆண்டவரோடு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த நாட்கள்ல நீங்க நல்லா வேதம் வாசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பின்மாற்றமா போயிடுவீங்க. பிசாசு அப்படியே உங்களை பின்மாற்றமா கொண்டு போய் ஒன்றுமில்லாமல் தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வந்துடும். அதனால இந்த நாட்கள்ல ஜெபிக்க மறக்காதீங்க, வேதம் வாசிக்க நீங்க மறக்கவே மறக்காதீங்க. கிதியோன் சம்பவத்தை பாக்குறோம். கிதியோன் அந்த இடத்துல சொன்னாரு, ஆண்டவர் எங்க கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நியாயாதிபதிகள்ல பாக்குறோம். நியாயாதிபதிகள் 6:13 வாசிங்கன்னா ஏன் இப்படி எல்லாம் எங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி அவருடைய அற்புதம் எங்க, எகிப்துல எங்களை வழிநடத்திட்டு வந்தாரே அந்த அற்புதம் எல்லாம் எங்க, ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். அதே போலதான் நான் இன்னைக்கு ஜெபிக்கல, வேத வாசிக்கல அப்படின்னா இப்படிதான் நம்ம கர்த்தர், நான் ஜெபிக்கிறேனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம சுயமா முடிவு எடுத்திருப்போம். சுயமா முடிவு எடுத்து எதிலாவது பிரச்சனையில கொண்டு போய் அந்த சுய முடிவு பிரச்சனையில விட்டுருக்கோம். சுயமா முடிவு எடுத்ததுல பெரிய பிரச்சனை வந்திருக்கும். உடனே ஆண்டவரை குறை சொல்றது. இன்னைக்கு அப்படித்தான் இருக்காங்க. ஆண்டவர் என் கூட இருந்தா இப்படி எல்லாம் ஏன் நடக்கணும், நான் ஜெபிச்சிருக்கேன்னா இந்த காரியம் ஏன் நடக்கல, இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விட்டு போகிற வாய்ப்பு இருக்கிறது. அதனால கேர்ஃபுல்லா இருங்க. நல்லா உங்க வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா இருக்கணுமா, நீங்க சமாதானமா இருக்கணுமா, வீட்டுல நல்ல குடும்பத்துல நல்ல சந்தோஷம் சமாதானம் வேணும்னா நீங்க நல்லா ஜெபிங்க, வேத வாசிங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு பேசுவாரு, உங்களை பிரச்சனையில இருந்து உங்களை காப்பாற்றுவாரு. அடுத்ததா பார்த்தோம்னா சூழ்நிலையால இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கிறது உண்டு. உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சிம்சோன் இருக்காரு அப்படின்னா, தெலீலாள், சிம்சோன் வந்து ஒரு தேவனுடைய காரியத்துக்காக அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர். பெலிஸ்தியர்கிட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நல்ல பாத்திரம் தான். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, சிறிது நாட்கள்ல அந்நிய பெண்ணை திருமணம் முடிச்சாரு, பெலிஸ்திய பெண்ணை. அவங்களோடு உள்ள உறவு அவங்களுக்கு விட்டு போச்சு. அடுத்து தெலீலாள் என்ற ஒரு வேசி பெண்ணோடு அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அந்த பெண்ணின் நிமித்தம் தேவன் அவர் மேல் வைத்த திட்டம் அதை இலக்கை அவர் அட முடியாம போயிருச்சு. ஏன்னா அவங்க வந்து தெலீலாள் அப்படிங்கிற பெண் வந்து தேவனுடைய திட்டத்தை செயல்படாதபடி அவங்க எதிரிகளோடு சேர்ந்து, உன் பலம் எதுல இருக்கு எனக்கு சொல்லு, நீ உண்மையிலே என்னை நேசிக்கிறேன்னா உன் பலம் எதுல இருக்குன்னு சொல்லி அவங்ககிட்ட சிம்சோன்கிட்ட வார்த்தையை வாங்கி
அதன் மூலம் அவங்க பணத்துக்காக காட்டி கொடுத்து கடைசியில தேவ திட்டத்தை தேவன் அவர் மேல் சிம்சோன் மேல் வைத்த பெரிய திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அந்த தெலீலால் என்ன செஞ்சுட்டாங்க, கடைசியில தண்டனைக்கு உள்ளாக அவங்கள ஒப்பு கொடுத்துட்டாங்க பாருங்க. அப்ப இந்த நாட்கள்ல தவறான தொடர்பு நம்மளை என்ன செய்யுது, பின்மாற்றத்துக்கு ஏதுவாய் வழிநடத்துகிறது. இன்றைக்கு நாம் கேர்ஃபுல், நம்ம வாழ்க்கையில நாம் கவனமா இருப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸு ஒருவேளை தவறான ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க அவங்கள சொல்லி அவங்கள என்ன செய்யணும், இந்த பாதையில போகாதன்னு சொல்லணும். அப்படி இல்லாம நீங்க அவங்களோட சேர்ந்து துன்மார்க்கமான பாதையில போனீங்கன்னா, வழியில போனீங்கன்னா நீங்களும் விழுந்து போயிருவீங்க. நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவீங்க. நல்ல ஒரு ஜாப் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ணலாம். ஆனா இப்படிப்பட்ட தவறான ஐக்கியம் இருக்கும்போது நீங்க என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு கிட்ட பேர் வேற, அதுவும் போக செயல்படுத்த முடியாது. நீங்க தோற்று போனவர்களாக இருப்பீங்க. அதனால இந்த நாள்ல கவனமா இருங்க. துன்மார்க்குடைய சங்கீதம் 1 துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாகன்னு சொல்லியிருக்கு. பாவிகளுடைய வழியில நிக்காத, பாவிகள் வழியில் நிக்காதேன்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த நாட்கள்ல கவனமா உங்களை பாதையை நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஐக்கியம், நல்ல ஐக்கியமா இருக்கு. நல்ல ஆவிக்குரிய பெண்களோடு நீங்க சகவாசம் வச்சுக்கோங்க. ஆவிக்குரிய செயல்களை செய்ய நீங்க உங்களை அர்ப்பணிங்க. ஒவ்வொருவரும் நீங்க கவனமா இருக்கணும், ஞானமா இருக்கணும்னு சொல்லி தேவன் உங்களுக்கு உணர்த்துறாரு. அதாவது பயங்கர பக்தியா இருக்கிற என்னால யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம மனிதர்கள் தான், விழுவதற்கு அதிக வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அதனால சாலமோன் பாத்தீங்களா, அவர் எவ்வளவோ ஞானம் படைத்தவர் தான். ஆனா அநேக பெண்கள் மேல ஆசை வைத்ததுனால கடைசியில அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, அந்த அந்நிய ஸ்திரிகள் அவரை வழிமாற செஞ்சிட்டாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத வழியில அவங்கள நடத்தி கொண்டு போயிட்டதுனால அவரு இஸ்ரவேல் ஜனங்களை ஃபுல்லா ஆள வேண்டிய அவருடைய தவறான ஐக்கியங்கள் ஆசைகள்னால அவர் 10 கோத்திரத்தை இழந்துட்டாரு. அது அவருடைய ஊழியக்காரனா எரேபியாமுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, அந்த 10 கோத்திரத்தையும். அப்ப நம்ம தவறான ஐக்கியம் நம்ம ஆசீர்வாதத்தை, நமக்கு வர்ற ஆசீர்வாதத்தை இழக்க வைக்கும். அதனால நீங்க கவனமா இருங்க. இதனால இந்த நாள்ல நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க சற்று சிந்தித்து பாருங்க. நீங்க நல்லா போயிட்டு இருக்கீங்களா, வேத வசனத்துல, ஜபத்துல, நல்ல ஒரு ஐக்கியத்துல நீங்க போய்கிட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா எதுலையாவது பிரேக் ஆகி பின்மாற்றத்துல கர்த்தரை விட்டு பின்மாற்றமா போயிட்டீங்களா? அன்னைக்கு நீங்க சிந்தித்து பாருங்க. ஊழியத்திலேயே இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றம் ஆகிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா பொருளாதாரம் குறையறதுனால, ஒருத்தங்க ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால பின்மாற்றம் ஆகிறவர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு இருந்தா இன்றைக்கு திரும்பி வாங்க. ஆண்டவர் அதெல்லாம் உங்களுக்கு மன்னித்து அந்த பிரச்சனையில இருந்து, போராட்டங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாள்ல நான் திரும்பி வரணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஆண்டவரே உண்மை எத்தனையோ தடவை அசட்டை பண்ணியிருக்கேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உண்மையை விட்டு தூரம் போயிருக்கிறேன்ப்பா. என்னை மன்னிங்க, இந்த பாவத்தை மன்னிங்க சுவாமி. என் குடும்பத்துல பிரச்சனை வந்ததுனால, போராட்டம் வந்ததுனால, ஆண்டவரே எனக்கு அப்பா ஸ்தோத்திரம், எனக்கு எதிரானவங்க என்னை திட்டினதுனால, ஏசப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்குள்ள இருந்ததுனால, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற யார்ட்டையும் சொல்ல முடியாதனால நான் இன்னைக்கு பின்மாற்றமா போயிருக்கேன். என்ன வாழ்க்கை அப்படின்னு நான் சோர்ந்து போயிருக்கேன். நான் பின்மாற்றமா போயிருக்கேன்ப்பா. என்னை மறுபடியும் மீட்டு கொள்ளுங்க. கரங்கள்ல என்னை தருகிறேன் சுவாமி. என்னை மன்னித்து விடுங்க அப்பா. ஆண்டவரே என்னை மன்னிச்சு மறுபடியும் என்ன ஆண்டவரே நீங்க உருவாக்குங்க. இன்னும் என்ன செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. அந்த பின்மாற்றமாய் போன காரியத்தை என்னை மன்னிச்சு மறுபடியும் உங்க பணியை நான் செய்ய, இன்னும் அநேக காரியங்கள் உமக்காக பெரிய காரியங்களை செய்ய எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த வேலையில நீங்க சிந்தித்து பாருங்க, என்ன இடத்துல நான் பின்மாற்றமா போனேன், கொஞ்சம் சற்று நீங்க ஒரு நிமிஷம் நீங்க சிந்தித்து பாருங்க. எந்த இடத்துல நான் தவறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சற்று சிந்தித்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உணர்த்துவாரு. சிந்தித்து பாருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நிச்சயமா உங்க பின்மாற்றத்தை மாற்றுவாரு. நீங்க ஆண்டவரத்துல வரும்போது உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவரே, இப்பொழுது கூட நான் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே, யாரெல்லாம் வேதம் வாசிக்காதபடி, ஆண்டவரே ஜெபிக்காதபடி, தன்னுடைய ஆண்டவரே சுய இஷ்டத்துக்கு ஆண்டவரே செய்து அதனால சோதிக்கப்பட்டு அதனால பின்மாற்றமாய் இருக்கிறவர்கள் அநேகர் உண்டப்பா. இன்னும் அநேக காரியங்கள்னால பின்மாற்றமாய் போனவர்கள், அதாவது பொல்லாத வழியில போய்
பின்மாற்ற மாணவர்கள் உண்டு. பாவிகளுடைய வழியில, துன்மார்களுடைய வழியில அப்பா இப்படிப்பட்ட ஆண்டவரே வழியில போய் விழுந்து போனவர்கள் உண்டப்பா. ஆனாலும் இந்த வேலையில கூட ஒவ்வொருவோடும் கர்த்தர் பேசுங்க. ஒவ்வொருவோடு செய்த தப்ப நீங்க உணர்த்துங்க சுவாமி. உண்மை விட்டு விலகி போன அந்த வழியை அவங்க நினைச்சு எந்த வழியில விட்டேன்னு சொல்லி அவங்க மறுபடியுமாய் திரும்பி வந்து உங்க இடத்துல உள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவங்க கிருபைதாங்க. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க ஒவ்வொருவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.